அடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா? ஒண்ணும் கேட்கல. நிப்பாட்டு. எவன்டா அவன்? ஏன்டா ஓட்டலாரி, இவங்க அடிக்கிற அடி காதுலே விழுகல. நல்ல ஜவ்வு கிளியற மாதிரி அடிக்க சொல்லு. கிழிஞ்ச கதையை திரும்ப ரக்கி வைக்கிது. சுல்தான் வரும்போது கலாட்டா பண்ணுங்கடா. போடா. சுல்தான் வந்தற போற வேலைய பாருடா டேய். வேலைய பாருடா. டேய் சிட்டுக்குருவி, எதுக்கு வெளிய சும்மா ஏறு ஆத்துடா. சர்ரா. என்ன? ஐயாவே. ஐயா அன்னதானம் போடுறாங்கல்ல, சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணி கேக்குறாங்க. அது இல்ல. வேற என்ன? ஐயாவை பார்க்கணும். ஓஹோ. வாங்க. ஒருத்தனை கொலை பண்ணணும். கொல்லணுமா? யாரு? ஜெயசீலன். விவசாயத்தை நம்பித்தாயா எங்க பொழப்பு. 4 வருஷத்துக்கு முன்னாடி பணம் தர்ற எல்லா நிலத்தையும் எழுதி கொடுங்கன்னு கேட்டான். நாங்க முடியாதுன்னு சொன்னோம். விவசாயம் பண்ணணும்னு நிலத்துல இறங்காதீங்க, நிலத்துல கால வைக்காதீங்கன்னு கனிமனூர் ஆளுங்களுக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாது. உயிரை கூட தருவீங்க, நிலத்தை தர மாட்டீங்க. அதிகம் மீறி நிலத்துல இறங்கினவங்கள மனுஷன்னு பார்க்காம மாடுன்னு பார்க்காம எல்லாரையும் கொன்னுட்டான். இனி இந்த ஊர்ல எவனும் நிலத்துல கால வைக்க கூடாது. மீறி வச்சா மரணம். ஐயா, இது எங்களால முடிஞ்சது. எங்க பொண்ணுகளோட தாலி, எங்ககிட்ட இருந்த பணம், இதை வச்சுக்கிட்டு எப்படியாவது அவனை கொன்னு புதைச்சிருங்க ஐயா. நாங்களும் போலீஸ், கலெக்டர், எம்எல்ஏ, எம்பின்னு எல்லார்கிட்டையும் உதவி கேட்டோம் ஐயா. யாருமே செய்யலைங்கய்யா. பல பேர் சோத்துக்கே வழி இல்லாம வெளியூர் போய் பஞ்சம் பொழைக்கிறாங்க ஐயா. அவனை கொன்னு புதைச்சாதான் எங்க மண்ணுல மறுபடியும் விவசாயம் நடக்கும். ஒரே உங்களுக்காக தாயா காத்துக்கிட்டு இருக்கு. அவன் யார், எப்பேற்பட்டவன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் மண்ணையும் மக்களையும் நான் காப்பாற்றுறேன். உங்கள் ஊரில் மறுபடியும் விவசாயம் நடக்கும், இது சத்தியம். ஆனால் அதுக்கு கைமாறா உங்கள் நிலத்தில் விளையிற உருப்படி நெல்லை கொடுங்க, போதும். ரொம்ப நன்றியா. சேலம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர், யாருன்னு கூட தெரியாது. இது முக்கியமான பாருங்க. ரொம்ப முக்கியம் மன்சு. நாம் தப்பு பாவம்னு எவ்வளவோ பண்ணுறோம். நல்லது பண்ண எப்போவாவது தான் இந்த மாதிரி ஆட்களை கடவுள் நம்மகிட்ட அனுப்பிச்சி வைப்பார். பாவத்தை குறைப்பமே. வாக்கு கொடுத்துட்டேன், கண்டிப்பாக நடக்கணும். எருமாடு கூட்டத்தில் மாட்டின கண்ணுக்குட்டி மாதிரி ஆயிட்டம்பா. டெய்லி எட்டி ஒதுக்கிறானுங்க. விக்ரம் தலையா நல்லா இருக்கேன். நீ அதை பேர் சொல்லி கூப்பிட்டிய? யோ, என்னயா நீ சுல்தான் பேர் சொல்லி கூப்பிடுற? பேரு மாமா கடி நல்லா இருக்கியா? நானே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா குமாரே? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேயா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மச்சி, யாரா அந்த காலகைய கூட்டம்?
சுல்தான் காருக்குள்ள ஒளிஞ்சிருந்தாரு. ரெண்டு தாயா இறக்கு. ஏய் யாரா ஒளிஞ்சிருந்தது? நீங்க தான். லைட்டா பயந்துட்டப்பா. இவர் தான் அந்த காட் ஃபாதரா? வணக்கம் ஃபாதர். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. இந்த வாட்டி எத்தனை நாள் இருப்பீங்க? ஓ ஆளா, நான் ஏதோ பூத்தொட்டின்னு நினைச்சிட்டேன்பா. ஒரு வாரம். சுல்தான் 1 வாரம் இருக்க போறாரு. ஏதோ புரிஞ்ச மாதிரியே கை தட்டுறானுங்க பாரு. தோபர்ரா எந்திர ரஜினி மாதிரி எல்லா வேலையும் இதே பாக்குது. மனுஷன் காலி எடுக்க போலே மச்சான். ஆமாடா மச்சான். சுல்தான் தம்பி ரோபோ பொம்மைலாம் சூப்பரா இருக்குது. மாசா இருக்கு. தேங்க்யூண்ணே தேங்க்யூண்ணே. டக்கரு. இதுக்காக தான் ஜப்பான் போகிறதா இருக்கேன்ப்பா. பார்ட்னர்ஷிப் ஓகே ஆயிடுச்சுன்னா லோன் அப்ளை பண்ணி உடனே கம்பெனி ஆரம்பிச்சிட வேண்டியதான். சுல்தான் நம்பி அப்படின்னா நமக்கு ஒரு 100 ரவுடி ரூபாய் இருக்குங்க. இந்த வெட்டு குத்து அடிதெல்லாம் பாத்துக்கிறோம்ல, நம்ம ஃப்ரீயா இருப்போம். உங்களுக்குலாம் வேலை போயிடும் பரவாயில்லையா? ஐயோ அந்த ரோபோலாம் அங்கேயே இருக்கணும்பா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? ஐயா வளர்த்தது நாங்க, மெடலு நீங்க குத்துக்கிறீங்க. சுல்தான் நீங்க இருக்கிற வரைக்கும் வீட்டு பக்கம் வர மாட்டேன்னு சொல்றேன்ல. சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்க. வெயிட்டி போன. மச்சி நம்ம ஆர்டர் பண்ண பீட்சா வந்துருச்சு. காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிடு. உன் அம்மா உன்னை இப்படி தாயா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அவ இல்லாம அவனுக்கு என்னாச்சு பாலியா? நான் இல்லாம போயிட்டேன். ஏய் இறங்கணும் யாருன்னு விசாரி. அவனுக்கு சாவணும். அம்மா அழாதம்மா. அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாதும்மா. ஐயா உனக்கு ஏதும்மா? அம்மா வரி. அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உள்ள கேட்டேன், அவன் எழுந்திருப்பான்னு சொல்லவே 4 நாள் ஆகுமா. எங்க உங்க அப்பா? அவருக்கு போனை போட்டு வர சொல்லு. வந்து எதையாச்சும் வெட்டணும் குத்தணும், எழுந்து வாடான்னு இவனை கூப்பிட சொல்லு. எவ்வளவு தூக்கத்துல இருந்தாலும் எழுந்து வந்துருவான். வர சொல்லு. கௌரியம்மா உங்க அப்பா உன் கையில கத்திய கொடுப்பாரா? யாரு தலையோ கைய வெட்டி கொண்டு வான்னு சொல்லுவாரா? உன்னை மட்டும் நல்லா வச்சுக்கிட்டு ஊரு பிள்ளைங்கள வாரி வாயில போட்டுக்கிறாரு. இவ்வளத்தையும் உங்க அப்பா உனக்காக தானே சேர்க்கிறாரு. இப்படி உங்க அப்பா சேர்க்கிறது பணம் இல்லையா? பாவம். எங்களுக்கு வேணாயா. என் பிள்ளை உசுர மாதிரி காப்பாத்தி கொடுங்கய்யா. எங்கடா போய் கடை கண்ணி வச்சு பொழைச்சுக்கலாம். ஐயா அங்க பிஸ்ஸா கடையில் விசாரிச்சோம். வந்தவங்க யாரும் அவங்க ஆளுங்க இல்ல. ஆனா அவங்கள இறக்கணவா இங்க இருக்கிற எவனோ தான் பிடிச்சிடலாம். பிரச்சனை அது இல்லை மன்சூர். பையன் அங்க இருக்கும்போது அவன் முன்னாடி இப்படி நடந்திருக்க கூடாது. அவன் அப்படியே அன்னலட்சுமி மாதிரி அப்படியே என்ன தம்பி, ஒரு வாரம் இருக்கிறதா வந்துட்டு உடனே புறப்பட்டீங்க?
கேர்ள் ஃப்ரெண்டு போனாங்கன்னா போட்டாலோ? அது சரி, பாம்பேயில் இருக்கீங்க, காதல் கதுன்னு இருக்க தான் செய்யும். இது நான் உன் அம்மா காலில் போட்ட மெட்டி. என் வாழ்க்கையில் நான் தலை குனிஞ்சு தொட்டது அவள் காலம் மட்டும்தான். ஒத்த பய எதிர்த்து பேச முடியாது. எங்களை ஆண்ட ராணி அவ. அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தினா இது அவகிட்ட கொடு. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னா சொல்லுப்பா. நமக்கு தெரிஞ்ச இடத்துல பொண்ணு இருக்கு, பார்த்துலாம். எப்படிப்பா உங்களால் அப்படி இருக்க முடியுது? ரத்தத்தை பார்த்து மறுத்து போச்சோம். அங்கே நிறைய பேர் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறான். ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நீ உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வெளியே போய் பாருங்கப்பா, எவ்வளோ பேர் உங்களுக்கு சாபம் வர்றாங்க. நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற எல்லா பாவமும் எனக்கு தான்ப்பா. இந்த ரத்தத்தில் ஒரு படத்தில் நான் படிச்சிருக்கேன், சாப்பிட்ருக்கேன், வளர்ந்துருக்கேன். இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கே என் மேலே கோபமாக வருது, ஆத்திரமா இருக்கு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்துங்க. அவங்களாரும் வீட்டுக்கு போக சொல்லுங்க, கொஞ்ச நாளாவது உயிரோட வாழட்டும். நான் சொன்னா உனக்கு புரியாதியா? நாங்களாம் அப்படியே வளர்ந்துட்டோம். இனிமேல் நிறுத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது. இவனுக்கு திரும்பி போகிறதுக்கு கொஞ்சம் பேர்த்தாயா வீடு இருக்கு. மீதி முக்கால்வாசி பேருக்கு இதுதான்யா வீடு, இதுதான் அவங்க குடும்பம். நீ நான் பெத்த பிள்ளைன்னா அவங்க நான் வளர்த்த பிள்ளைங்க. நீ என்ன அப்படி பேசுகிற? அப்போ என்ன மட்டும் ஏன்ப்பா பாம்பே காமிச்சிங்க? என்ன மட்டும் ஏன்ப்பா படிக்க வச்சிங்க? இங்கே என் வயசில் எத்தனை பேர் இருக்கானுங்க? அவனும் உங்கள் பிள்ளையா நினச்சிருந்தா அவனும் நல்லா இருந்திருப்பான்ல. இன்னைக்கு அவரை ஆஸ்பத்திரியில் என்ன பார்த்து கேட்டுச்சு, உங்கள் அப்பா உன் கையில் கத்தி கொடுப்பாரான்னு. அந்த அம்மா என்னை பார்த்த பார்வை சாகர வரைக்கும் மறக்காதுப்பா. நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன்ப்பா, திரும்ப வரமாட்டேன். தம்பி, இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்டதில்லை. மகனா உங்ககிட்ட கேட்குறேன், நீ எங்கே வேணாலும் போ. ஆனால் கடைசியாக நீ வந்து சேர இடம் இதுவாக தான் இருக்கணும். என்னைக்கு இவனுங்களை முரடங்க ரவுடிங்கன்னு ஒதுக்கிறாரு. இவனுங்க சுல்தான் உனக்காக உசுரையே கொடுப்பானு. இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நீ கூட வந்து நில்லு, அது போதும். தம்பி, என்னம்மா? நம்ம வீட்டில் ஆளை இறக்குனது வேற யாரும் இல்லை, போலீஸ்காரங்க தான். ஆமாம் தம்பி, புதுசாக வந்திருக்கிற கமிஷனர் மாணிக்கவேல். ஆமாம் சார், பெரியவருக்கு வச்ச டார்கெட் தான். ஆனால் இப்போது உங்கள் வீட்டில் உள்ள பெரிய தலைங்கெல்லாம் சாகணும்னு சொல்லிட்டாங்க, அதுவும் 10 நாளில். பாண்டியன், ராக்கி, அருணாச்சலம், ஆர்வம், சமரசம், கரிகாலன், தலையன், மைக்கேல், மன்சூர். சேதுபதிக்கு அப்புறம் ரவுடி ஒருத்தனும் தலை தூக்கக்கூடாது. எல்லாரையும் சுடுங்க. ஐ வாண்ட் மை சினிக் கிளேம்.
என்கவுண்டரா? இல்லையே, நான் கேங் வார்னு கேள்விப்பட்டேன். சேதுபதி வீட்டில் ஆள் இருக்கிற தெரியும். இந்த ஊரில் யாருக்கும் கிடையாது சார். வந்தது போலீஸ் தான் எனக்கு தெரியும். சுத்தம் இருக்கிறவருக்கு எதுவும் வேணா சொன்னல, அப்புறம் எதுக்கு என்ன அவசரம்? இருக்கிற பிரச்சனை போதாரம். நீ மும்பையில் தானே இருக்க, உனக்கு இதுக்கு சம்மதம் இல்லை. கிளம்பிடு. போட. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இங்கே இருக்காது, கிளம்பிடு. என்னை அனுப்பிட்டு என்ன சார் பண்ண போகிறீங்க? சுட்டு கொல்ல போகிறீங்களா? எத்தனை பேர் சுடுவீங்க? 10 பேர், 20 பேர்? அப்புறம் எனக்கு தெரிஞ்ச உண்மை அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். அவங்கள கான்ஸ்டபிளும் ஒன்று தான், கமிஷனரும் ஒன்று தான். மிரட்டுறியா? வாப்பாடத்துக்கு வர பார்க்குறியா? இல்லை சார், ஒரு வாய்ப்பு கேட்குறேன். நீங்கள் அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் அவங்கள மாற்றணும்னு நினைக்கிறேன். அவங்களையெல்லாம் மாற்ற முடியாது. அவங்க மேலே வாரத்துக்கு 100 கேஸ் வருது. மாற்ற முடியுமா? வயலன்ஸ் அவங்க ரத்தத்தில் இருக்குது. வயலன்ஸ் அவங்க ரத்தத்தில் இல்லை சார், அவங்க பிரெயினில் இருக்குது. நட்டு போல்ட்டு பிளேட்டுன்னு அறிவோ உணர்ச்சியோ அல்லது ரோபாட்டை கூட நான் சொல்கிறத கேட்குற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறவங்க சார். நல்லது கெட்டது பார்த்து என்னை வளர்த்தவங்க. நான் சொன்ன நிச்சயம் கேட்பாங்க. அவங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எங்கள் அப்பாவும் ஒரு காரணம் சார். அதனால தான் அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீ மகாபாரதம் படிச்சிருக்கியா? மகாபாரதத்தில் கிருஷ்ணரை 100 வாய்ப்பு கொடுத்தோம், கௌரவர்கள் மாறல. அவனே அவங்கள கொன்னான். நீ ஒரு வாய்ப்பு தானே கேட்குற? தரேன். உனக்கு ஒரு 6 மாதம் டைம் தரேன். ஆனால் இந்த 6 மாதத்தில் அவங்க மேலே ஒரு சின்ன பெட்டி கேஸ் கூட வரக்கூடாது. எந்த ஸ்டேஷனில் ஒருத்த மேலே கூட எந்த கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் ஆகக்கூடாது. முடியுமா? ஞாபகத்தில் வச்சுக்க, இதில் ஏதாவது தப்பாச்சுன்னா nobody can save them. மகாபாரதத்தில் கிருஷ்ணன் பாண்டவர் பக்கம் நின்னா, அதே கிருஷ்ணன் கௌரவர் பக்கம் நின்று இருந்தேன். நான் அவங்க கூட நிற்கிறேன். நீங்கள் மகாபாரதத்தை ஒரு தடவை போர் இல்லாமல் படித்து பாருங்கள் சார். ஹலோ, கனிமனூர்லேருந்து பேசுகிறோம் ஐயா. எப்போ வருவீங்க ஐயா? இங்கே நாளுக்கு ஒரு உசூர் போய்கிட்டு இருக்குது ஐயா. டேய், நீங்க 20 பேர் இன்னைக்கு அந்த கிராமத்துக்கு கிளம்புங்க. கிராமத்துக்கா? உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? நம்ம வீட்டுல ஆள் இருக்கணும் எவனு தெரியல. அவனை தேடி போறதை விட்டுட்டு ஊருக்கு ஆள் விட்டு நிக்கிறீங்க. தலையில்லாத பட தலையில்லாத முண்டத்துக்கு சமங்கிறது சரியாத்தானே இருக்குது. பார்த்து பேசு. நான் சொல்றேன், எவனும் போக கூடாது. சரி, போகணுமா வேணாமா சண்டை முடிவு பண்ணட்டும். ஏன் நிறுத்திட்டீங்க? போடுங்க. இல்ல தம்பி, போட்டுட்டு போய் எல்லாரையும் வெட்டுங்க, குத்துங்க, கொல்லுங்க. அவர் போய் 3 நாள் ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? மனுஷங்களா நீங்களா? எப்படி எல்லாத்தையும் மட்டும் அதே கையில சோறு துண்டுறீங்க? ரத்தோட கொமட்டல. இங்க வரும்போது ஆசாசியா வந்தேன், இப்ப ஏன்டா வந்தான்னு இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், யாராவது கத்தி தூக்குறதையோ ரவுடிசம் பண்றதையோ பார்த்தேன், அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. சாகர வரைக்கும் இங்க வரவும் மாட்டேன், உங்க மூஞ்சில முழிக்கவும் மாட்டேன். தலா